ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ட்ராமாவோட ஃபைனல் பார்ட் பார்க்க போகிறோம். ட்ராமா இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் ஸ்டேஜில் நின்று ஹீரோவோட அஃபேர் பற்றிலாம் பேசுனது யாருன்னா ஹீரோவோட அப்பா. இப்போ அவங்க தன்னோட ரெண்டாவது பையன்கிட்ட வந்து நின்று, இனி இந்த ஃபேமிலியும் உனக்கு தான்டா, இந்த பிஸ்னஸை நீ தான் ரன் பண்ண போகிற, நம்மளும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மிஸ் பேக்கிட்ட சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் அவங்க மிஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருந்திருப்பாங்க, ப்ராப்பரான வெட்டிங் இருக்காது. இந்த வயசில் நான் எப்படி மேரேஜ் கவுன்லாம் போடுறது அப்படின்னு அவங்களும் வெக்கப்பட்டுட்டே சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்க சகிக்காமல் ஹீரோ அங்கேருந்து வந்து, அப்பா நீங்கள் ஹார்ட்லெஸ்ஸாக இருந்தாலும் உங்கள் மிஸ்ட்ரெஸ்கிட்ட மட்டும் ஜெனரஸாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பிரதர் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, ஸ்டேஜுக்கு போலையா அப்படின்னு அவனும் ஷாக் ஆகுறான். உன் கண்ணை திறந்து நல்லா பாரு, இங்கே மாப்பிள்ளை பையன் யாருன்னு அப்படின்னு சொல்ல, இங்கே ஸ்டேஜை பார்க்கும்போது பொண்ணும் பையனும் வராங்க. யாருன்னா அவனோட அசிஸ்டன்ட் தானே வந்திருப்பான். என்ன உனக்கு பதிலாக உன் அசிஸ்டன்ட் நிற்கிறான், ஆனால் வெட்டிங் இன்விடேஷனில் உன் பேர் தானே போட்டிருந்துச்சு அப்படின்னு மிஸ் பே கேட்க, இது ப்ரைவேட் இன்விடேஷன் தானே, அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ ஹீரோ இவ்வளோ கூலாக இருந்ததுக்கு காரணம் இதான் அப்படின்னு ஹோல் ஃபேமிலிக்கும் புரியுது. இங்கே ஸ்டேஜில் வெட்டிங் ப்ராசஸையும் கண்டினியூ பண்ணுறாங்க. ஹீரோயின் தான் ரிங் போய் ப்ரெசென்ட் பண்ணுறா. நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், நீ இல்லைன்னா என்னால் ஜின்லினை மீட் பண்ணியிருக்கவே முடியாது அப்படின்னு ஹீரோயினுக்கு தேங்க்ஸை போட, அவளும் நீ ஹாப்பியாக இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு ரிங்கை கொடுக்க, இப்போ ரெண்டு பேர் ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. வெட்டிங் முடிஞ்ச கையோட அசிஸ்டன்ட் தன்னோட அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறான். நான் ஒரு மேட்ரை எல்லார் முன்னாடியும் கன்ஃபஸ் பண்ண வேண்டியது இருக்குது. என்னோட நேம் ஜின்லின் கிடையாது, நான் லின் ஃபேமிலியில் ஒரு சர்வெண்ட் தான். நான் மிஸ்டர் லின்னோட அசிஸ்டன்ட். என்னோட ஒரிஜினல் வயசு 45. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணுக்கு உன்னை விட ஒரு வயசு தான் கம்மி அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் அனௌன்ஸ் பண்ண, இப்போ ஹீரோயின் சிஸ்டர் செம ஷாக்கில் இருக்கா. அப்போது ஹீரோயினை ஏற்றி விடுற மாதிரி கோஸ்ட்டுக்கிட்ட, இது எவ்வளோ பெரிய ட்ரூ லவ், இதெல்லாம் நீங்கள் அனௌன்ஸ் பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்ல, அவனும் மயக்க தூக்கிட்டு முன்னாடி போய் நின்று, என்ன ஒரு ஷாக்கிங்கான நியூஸ், கல்யாண மாப்பிள்ள மிஸ்டர் லின் கிடையாது, பட் அவங்களோட அசிஸ்டன்ட். அதுவும் அவங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி ஒரு டாக்டர் வேறு இருக்காங்க, அதுவும் மணப்பெண்ணுக்கு ஒரு வயசு தான் கம்மி. அப்போ ஃப்யூச்சரில் ரெண்டு பேரும் நல்ல சிஸ்டர்ஸாக இருப்பாங்க அப்படின்லாம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்க, பொண்ணோட அப்பா இதெல்லாம் கேட்டுட்டு இவன் என்ன நான்சென்ஸ் பேசிக்கிட்டு இருக்கான், அப்போ இங்கே இருக்கிறது மிஸ்டர் லின் கிடையாதா அப்படின்னு ஒய்ஃப்ட்ட கத்திட்டு அங்கே ஸ்டேஜுக்கு போய் நின்று சண்டை போடுறாங்க. நீ மிஸ்டர் லின்னு நீ என்கிட்ட ஏமாத்திட்ட அப்படின்னு அவங்ககிட்ட சண்டை போட்டு இந்த கல்யாணம் நடக்காதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போவும் அவன் ஹீரோயினோட சிஸ்டரை பார்த்து, நீ என்கிட்ட என்ன சொன்ன, நீ என்கிட்ட நான் ரிச்சாக இல்லைனாலும் என்னை மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொன்னல, நான் உங்ககிட்ட அதான் மேரேஜுக்கு முன்னாடி 1000 டைம் கேட்டேன், நீ என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்டுக்காக என்னை லவ் பண்ணுறியா இல்லை என்ன ஒரு பர்சனாக லவ் பண்ணுறியான்னு கேட்டேன். அப்போ நீ என்ன சொன்ன, என்ன தானே நீ லவ் பண்ணுறத சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்டுட்ருக்க, அவளே பெரிய ஷாக்கில் இருக்கா. ஸோ ஹீரோயினை பார்த்து, இவன் உண்மையாகவே மிஸ்டர் லின் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இவன் மிஸ்டர் லின்னோட அசிஸ்டண்ட் அப்படின்னு சொன்னதும், அப்போது ஒரிஜினல் மிஸ்டர் லின் யாருன்னு கேட்கும்போது, பாட்டி பக்கத்தில் இருக்காங்களா அவன் தான் அப்படின்னு சொல்ல, ஐயோ இவனா அப்படின்னு ஷாக் ஆகுறா. ரொம்ப ஷாக் ஆகுதா, நம்ம குழந்தைக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு அசிஸ்டன்ட் வந்து நிற்க, என்ன உன் குழந்தை, உனக்கு என் பொண்ணுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இது மிஸ்டர் லின்னோட குழந்தை அப்படின்னு அம்மா வாக்குவாதம் பண்ணுறாங்க. என்ன இது மிஸ்டர் லின்னோட குழந்தையா, மிஸ்டர் லின்னும் அவளும் ஃபியூ வேர்ட்ஸ் கூட பேசுறது கிடையாது, இது என்னோட குழந்தை தான், என்னோட பர்மிஷன் இல்லாமல் இந்த குழந்தைய நீங்கள் அபார்ட் பண்ண முடியாது அப்படின்னு அவன் சொல்ல, அம்மா என்னை தயவு செஞ்சு காப்பாற்றுங்க, நான் இந்த மேரேஜை பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சிஸ்டரும் அழுறா. சரி நீ எதுவும் கவலைப்படாத, இந்த மேரேஜ் நடக்காது, நான் உன்னை இந்த மேரேஜை பண்ணிக்க விட மாட்டேன், நீ அவளோட அப்பா ஏஜுக்கு ஈக்குவலாக இருக்க, நீ இந்த மேரேஜில் ஃபஸ்ட்டு சீட் பண்ணது, நீ மட்டும் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணால் நான் இந்த கேஸை கோர்ட்டுக்கு கொண்டு போயிடுவேன் அப்படின்லாம் சொல்லி மிரட்டலான்னு பார்க்குறாங்க. நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா நானும் வர்றேன், ஃபஸ்ட்டு என்னை செடியூஸ் பண்ணது யார், இதெல்லாம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, ஹோல் ஃபேமிலியாக சேர்ந்து என்ன ட்ரக் பண்ணீங்க, அப்புறம் உங்கள் பொண்ணு என்ன செடியூஸ் பண்ணால் அதுலேருந்துனே எல்லாமே ஆரம்பமாச்சு, ஸோ இதில் என்னோட தப்பு என்ன இருக்குது, நீங்கள் தான் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணது அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவளோட ஃப்ரெண்டையும் கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணியிருப்பாள், அவளும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க. உன்னோட ஃப்ரெண்டோட ஸ்டோரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நல்ல ஒரு ஃபூலாக ப்ளே பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கு இங்கே ஒர்த்லன்னு தெரிஞ்சதும், நம்ம இதுக்கு இங்கே உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க. அப்படி ஒவ்வொரு கெஸ்ட்டாக கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி இங்கே இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு, கல்யாணமே நடக்காது போல், அந்தளவுக்கு சீரியஸாக போயிட்டுருக்கு. இது போதாதுன்னு இன்னொரு பொண்ணு வேறு வந்து நின்று அங்கே உள்ள ஹீரோயின் சிஸ்டருக்கு பலார்னு ஒரு அறை விடுறேன். உனக்காக என்னோட அப்பா அவங்களோட மொத்த சேவிங்ஸையும் இந்த கல்யாணத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, நீ இப்போ மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறேன் என்ன அப்படின்னு அவ கூட சண்டைக்கு போக, இப்போ தான் இந்த அசிஸ்டண்டோட பொண்ணுன்னு எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போ எல்லோரும் கேங்காக ஃபார்ம் ஆனதுனால எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் ஹீரோனோட சிஸ்டர்கிட்ட அம்மாவும், நீ இந்த மேரேஜை ஃபஸ்ட்டு பண்ணிக்கோ, அப்புறம் நம்ம டிவோர்ஸ் வாங்கிக்கலாம், அப்போ தான் இங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அவள் முடியவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா.
ஹோஸ்ட்டு இங்கே இவ்வளோ பெரிய ட்ராமா நடந்துட்டு இருக்கிறதுனால கெஸ்ட் எல்லாரும் கிளம்புங்க, கல்யாணத்தை நம்ம இதோட முடிச்சுக்கலாம், உங்களோட விஷயத்தை மட்டும் கப்பல்ஸ்க்கு சென்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கே உள்ள கெஸ்ட் எல்லாரையும் அனுப்புறான். ஈவெண்ட் எல்லாம் கலவரத்தோட முடிஞ்ச பிறகு ஹீரோ இப்போ டாக்டருக்கு கால் பண்ணுறான். அவளும் இந்த வெட்டிங் ஹாலில் தானே இருப்பா. ஸோ கால் அட்டன் பண்ணுறான். ஃபைனலி என்னோட கால் அட்டன் பண்ணிட்டியா, உன்னை மீட் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு, இந்த டைமில் நான் மேட்ச் மேக்கிங் டீம் மூலமாக எனக்கு அசைன் பண்ணியிருந்த பொண்ணை நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன், நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவளும் நோ சொல்கிறா. அப்போ என்னோடய காசை எப்போ தரப்போகிற அப்படின்னு கேட்க, என்னால் இப்போ உடனே அரேஞ்ச் பண்ண முடியல, எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குமா, டைம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தா நான் கண்டிப்பாக பே பண்ணிடுவேங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. அதெல்லாம் முடியாது, நான் கொஞ்சம் ஃபினான்ஷியலி டைட்டாக இருக்கேன், அதனால் நீ எனக்கு சீக்கிரமே பே பண்ணி ஆகணும். சரி, என்னோடய பாட்டியை கூட நீ பார்க்க வரல, ஹாஸ்பிட்டலுக்குலாம் ரொம்ப நாளாக வரவே இல்லை அப்படின்னு அதை பற்றி கேட்கும்போது, என்னோடய கையை நான் ஹர்ட் பண்ணிக்கிட்டேன், அதனால என்னால் இந்த ஆப்ரேஷனை பண்ண முடியும்னு தோணலை, ஸோ நான் இனி ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. அதை கேட்டு ஹீரோவும் ஷாக் ஆகிறான். உன் கைக்கு என்னாச்சு அப்படின்னு அதை பற்றி கேட்க, அந்த டைம் சடனாக ஹீரோட பிரதர் அங்கே வரான். நீ என்ன என் அண்ணன் கூட மட்டும் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவியா, என் கூடலாம் பேச மாட்டியா அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட கொஞ்சம் பேடாக பிஹேவ் பண்ணுறான். இவனுக்கு அங்கே என்ன வேலை, அப்போ டாக்டர் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்களா அப்படின்ட்டு அவளை தேடி ஓடிக்கிட்டு இருக்கான். அப்போ பாட்டி அங்கே வரதை பார்த்ததும், பாட்டி நீங்கள் டாக்டர் வெண்ண பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க, அவங்களுக்கு தான் ஹீரோயினோட ஐடென்டிட்டி தெரியுமே. ஸோ அவங்களும் சிரிச்சுக்கிட்டே, நான் இங்கே ஜின்ரனை மட்டும்தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி விளையாடாதீங்க, நான் டாக்டர் வெண்ண தேடிக்கிட்டு இருக்கேன். சரி, நீங்கள் அப்பாவோட பையனையாவது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க, அவன் இந்த பாத்ரூம் பக்கமாக தான் போனான் அப்படின்னு சொல்ல, இப்போது ஹீரோ அவசர அவசரமாக அங்கே ஓடுறான். அங்கே போய் பார்த்தா அவனுக்கு அந்த இடத்துல அடிபட்டிருக்கு. என்னாச்சுன்னு கேட்கும்போது, நான் ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருந்ததுனால ஜின்ரன் கையை தான் பிடிச்சேன், பட் அவன் என்னை அங்கேயே அடிச்சிட்டா, ப்ளீஸ் பிரதர் என்னை காப்பாற்ற, இல்லைன்னா செத்து போயிடுவேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோ காலில் பேசிகிட்டு இருந்தது டாக்டர் கூட, பட் இங்கே இருந்தது ஜின்ரன். ஸோ நீ உண்மையாக இங்கே பார்த்தது ஜின்ரன் தானா அப்படின்னு திரும்ப திரும்ப அவங்ககிட்ட கேட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறானே தவிர ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் லாஸ்ட் வரைக்கும் கூப்பிட்டு போகல. லாஸ்ட்டில் மிஸ் பே வந்து பார்த்த பிறகு தான் பையனுக்கு அடிபட்டிருக்கிறது தெரிஞ்சதும் அவனுக்கு என்னாச்சுன்னு பார்த்துட்டு போய் அவனை ஹாஸ்பிட்டல் சேர்க்க போகிறாங்க. இப்போ ஹீரோயினோட ஐடென்டிட்டி மேலே சந்தேகம் வந்ததுனால அவன் விசாரிக்க சொல்கிறான். அப்போ அவன் சந்தேகப்பட்ட மாதிரி 2 பேரும் ஒரே ஆள் தான் அப்படின்னு தெரியுது. அவளோட மாஸ்டர் கூட இருந்தானா அவன் மெடிசின் எல்லாமே கற்றுட்டு இருந்திருப்பா. அதனால நிறைய பேர் ஹீரோயினை மாஸ்டரோட பொண்ணுன்னு நினச்சிருப்பாங்க. அதனால அவளும் வெண்ணுங்கிற மாஸ்டர் நேமை யூஸ் பண்ணியே புது ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணியிருப்பான். அதனால தான் ஹாஸ்பிட்டலில் அவளோட நேம் டாக்டர் வெண்ணுன்னு இருந்திருக்கும். இது எல்லாத்தையும் கேட்ட பிறகு ஹீரோ இன்னொரு ஹெல்ப் எனக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த சைட் ஹீரோயின் நியூஸ் ஃபீடை பார்க்கும்போது அதில் லின் ஃபேமிலியோட 2 சன்னு சண்டை போட்டு அதில் செகண்ட் பையனை ஃபர்ஸ்ட் பையன் கொண்டுட்டான். நாளைக்கு அவன் சரண்டர் ஆக போகிறதா சொல்லியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இதை பார்த்து ஹீரோயினும் ஷாக் ஆகிறா. அவனை அட்டாக் பண்ணதே நான், இவன் எதுக்கு சரண்டர் ஆக போகிறான் அப்படின்ட்டு ஜின்லினை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவசர அவசரமாக கிளம்புறான். அப்போ ஆன்ட்டிக்கிட்டேயும் போகும்போது ஜின்லினுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, ஸோ நான் அவனை சீக்கிரம் மீட் பண்ண போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக போக, இப்போ அங்கே இருக்கிற ஆன்ட்டியும் ஜின்லினை பற்றி நியூஸ் எல்லாம் ரீட் பண்ணுறாங்க. அப்போ ஜின்லின் நாளைக்கு சரண்டர் ஆக போகிறது அவங்களுக்கும் தெரிய வருது. இங்கே ஹீரோயின் ஃபஸ்ட்டு மிஸ் பேயை மீட் பண்ணி, உங்கள் பையனை அட்டாக் பண்ணது நான், அவன் என்கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணான், அதனால நான் அவனை அடித்தேன் அப்படின்னு உண்மை எல்லாத்தையும் அவங்க முன்னாடி கன்ஃபர்ஸ் பண்ண, என் பையனை அடிச்சுட்டு என்கிட்டே தைரியமாக வந்து சொல்கிறியா அப்படின்னு அவங்களும் அவளை அறிய போகிறாங்க. பட் ஹீரோயின் சும்மாவா கையை பிடிச்சிட்டு, நான் உங்கள் பையனை அட்டாக் பண்ணேன்னா அதுக்கு காரணம் அவன் தான், அவன் என்கிட்ட பேடாக பிஹேவ் பண்ணான், அதுக்கு பதிலாக ஹீரோவை ஏன் இதில் கோத்து விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை அவனா வாலண்டியராக வந்து சரண்டர் ஆகுறேங்கிறான். அவன் ஆகட்டும், இதான் எனக்கான சான்ஸ் அவனை பீட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ ஹீரோயின் ஹீரோட்டையே டேரெக்டாக பேசி அவனை கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ அவனுக்கு கால் பண்ணால், நான் நாளைக்கு சரண்டர் ஆக போகிறேன், என்னை ஃபைனலி ஒரு டைம் மீட் பண்ண வரியா அப்படின்னு கூப்பிட்டு 2 பேரும் ரெகுலர் பிளேஸில் மீட் பண்ண போகிறாங்க. ஸோ ஹீரோயின் போகிறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட உண்மை எல்லாத்தையும் கன்ஃபர்ஸ் பண்ணிக்கணும். ஜின்ரனுக்காக அவன் இந்தளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு நான் ஒருத்து கிடையாது அப்படிங்கிறத அவன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே உள்ளே போகிறான். அங்கே அவன் ஆல்ரெடி எப்பவும் போல் பிளைண்ட் ஃபோல்டெலாம் போட்டு அவளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அவள் உண்மை எல்லாத்தையும் கன்ஃபர்ஸ் பண்ண வந்திருக்கா. பட் ஹீரோ அவளை கிஸ் பண்ணிவிட்டு தன்னோட பிளைண்ட் ஃபோல்டை ரிமூவ் பண்ண, ஹீரோயினும் தன்னோட ஃபேஸை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறான். கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆயிடுவான் அப்படின்னு நினச்சிட்டு, சாரி நான் அவன்கிட்ட போய் சொல்லிட்டேன் அப்படின்னு அவன்கிட்ட மன்னிப்பு கேட்க, அவனுக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே, நீ என்கிட்ட எதுக்கு சாரி சொல்கிற, உனக்கு உண்மையாகவே கோவம் இல்லையா, எனக்கு அசைன் பண்ண பொண்ணை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேனே, நானும் தான் உங்ககிட்ட போய் சொன்னேன், நீ என்கிட்ட போய் சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு காரணம், நான் ஒரு ஃபூலாக இருந்திருக்கேன், பாட்டி கூட உனக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க, என்னால் தான் உனக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் இப்போ வந்த மேட்டரை பற்றி பேசுகிறா. அவனை அட்டாக் பண்ணது நான் தான், எனக்காக நீ எந்த பனிஷ்மெண்ட்டையும் வாங்கக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறான். அவன் மேட்டரில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நைட் டைம் 2 பேரும் சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஹீரோயின் முடிச்சு பார்க்கும்போது ஹீரோ காணும். என்ன அவன் சொன்ன மாதிரியே போய் சரண்டர் ஆகிட்டானா அப்படின்னு ஹீரோயின் பயந்துட்டு இருக்கா. அப்போ தான் ஹீரோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக உள்ளே வரான். உனக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போயிருந்தேன் அப்படின்னு சொல்ல,
இதை நீயே ரெடி பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது, நீ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லு அப்படின்ட்டு அவள்கிட்ட கொடுக்க அவளால் எடுத்து சாப்பிட முடியல. ஸோ அவனே அவளுக்காக ஃபீட் பண்ணுறான். அவன் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போதே ஹீரோயினோட கையை பற்றியும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அவளோட மாஸ்டர் தான் அவளோட கையை ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. உன்னை இப்படி ஹர்ட் பண்ணது உன்னோட மாஸ்டர் தானே, இது நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். சாரி, என்னால் பாட்டிக்கு அடுத்த ஆப்ரேஷன் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோயின் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறா. அதை பற்றிலாம் நீ ஒரி பண்ணாதான், அதுக்கு நான் வேறு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன், உன்னோட கைக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். ஓகே, அப்புறம் நம்ம எப்போது நம்ம மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்க போகலாம் அப்படின்னு கேட்க, நம்ம இப்போ தானே டிவோர்ஸ் வாங்கணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லும்போது, ஆமாம், பட் நீ என்ன சொல்லியிருந்த, உன்னோட ஃபேஸை பார்த்தா உன்னை நான் மேரேஜ் பண்ண வேண்டியிருக்குன்னு சொன்னல, இப்போ நான் உன் ஃபேஸை பார்த்துட்டேன், அடுத்தது மேரேஜ் தானே அப்படின்னு கேட்க, அப்படிலாம் ஒரு ரூலும் கிடையாது, நீ என் ஃபேஸை பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் தான் அப்படி சும்மா சொன்னேன், அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. உனக்கு என் மேலே அக்கறை இல்லாமையா நீ என்னை மீட் பண்ணுறதுக்கு வந்த, நான் உன்னை இனி எப்போவுமே ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவளோட இயர்ஸில் போய் கிஸ் பண்ணுறான். லாஸ்ட் டைம் அந்த இயரிங்கை போட்டுனா அவளை ஹர்ட் பண்ணியிருப்பான். ஸோ அதுக்காக அதில் கிஸ் பண்ணுவான். அடுத்த சீனில் ஹீரோ போர்ட் மீட்டிங்கில் இருக்கும்போது அங்கே வர்ற மிஸ்பே, நீ இன்னும் சரண்டர் ஆகாமல் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு அவனை கொஸ்டின் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது அவன் சரண்டர் ஆனால் பிஸ்னஸ் கையில் கிடச்சிருன்னு பார்த்தாங்க. அதுவும் நடக்கலாங்கிறதுனால அந்த கோவத்தில் வந்து நின்று கத்திக்கிட்டு இருக்காங்க. நான் ஏன் சரண்டர் ஆகணும், போலீஸ் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி இது செல்ஃப் டிஃபென்ஸ்னு முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல, அது எப்படி செல்ஃப் டிஃபென்ஸ் ஆகும், என் பையனுக்கு அந்த இடத்துல காயப்பட்டிருக்கு, இதை எப்படி செல்ஃப் டிஃபென்ஸ்ன்னு சொல்ல முடியும், இது கிட்டத்தட்ட ஒரு மர்டர் மாதிரி அப்படின்னு அவங்க கத்திக்கிட்டு இருக்க, உங்கள் பையனால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால அதை ரிமூவ் பண்ணிட்டா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஹீரோவோட அப்பாவும் அங்கே வந்திருப்பாங்க. ஹீரோவோட இந்த திமிரான பேச்செல்லாம் கேட்டதும், நான் இப்போ போர்ட் மெம்பர்ஸ்கிட்ட ஒரு ஓட்டிங் வைக்க போகிறேன், போர்ட் மெம்பர்ஸ் எல்லாரும் ஓட் பண்ணுங்கள், இவன் சிஇஓவாக கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமான்னு அப்படின்ட்டு கேட்டுட்ருக்கு. இப்போ பாட்டியும் அங்கே ஹீரோயின் ஒரு ஆண்ட்டுக்கிட்ட சுற்றிட்டு இருப்பாள், அவங்க கூட வராங்க. என் பேரனே கம்பெனிலேருந்து தூக்க பார்க்குறீங்களா, இப்போ நான் ஓட்டிங் வைக்கிறேன், ஃபஸ்ட்டு இவன் இங்கே இருக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஹீரோவோட அப்பாவை பார்த்து கேட்டுட்ருக்காங்க. ஓல்டு லேடி, இங்கே என்ன நடந்திருக்கு, இங்கே ஷேர்ஸ் அதிகமாக வச்சுட்டு இருக்கிறவங்க தான் ஓட்டிங்கை இனிஷியேட் பண்ண முடியும், உங்கள் பையனாலேயும் உங்கள் பேரனாலேயும் மட்டும்தான் இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, கூட வந்திருக்கிற ஆன்ட்ஜியா, என்னோட ஷேர்ஸையும் பாட்டியோட ஷேர்ஸையும் மெர்ஜ் பண்ணால் நான் தான் செகண்ட் ஹையஸ்ட் ஷேர் ஹோல்டர் அப்படின்னு சொல்ல, நீ யார் பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இப்போ தான் அவங்க மாஸ்க் ரிமூவ் பண்ணி காமிக்கிறாங்க. அதுதான் ஹீரோவோட அம்மா. அவங்கள பார்த்தது மிஸ் பேக்கு ஷாக்கு, ஐயோ இவ உயிரோட வந்துட்டாளா அப்படின்ட்டு. ஹீரோட அப்பாவும் அவங்கள பார்த்து ஷாக் ஆகுறாங்க, நீ என்ன உயிரோட தான் இருக்கியா அப்படின்ட்டு. இந்த டைம் போலீஸ் வந்து மர்டர் கேஸுக்காக மிஸ் பேயை அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன மர்டர் கேஸுன்னு கேட்கும்போது ஹீரோட அம்மா தான் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருப்பாங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட வாட்டரில் பாய்சன் பண்ணது அவள் தான், அதனால என்னோட ஃபேஸ் டேமேஜ் ஆச்சு, என்னால் பேச முடியல, அதோட விடாமல் என்னோட காரில் ஏன் ஆக்சிடென்ட் பண்ணா, அதில் என் கூட இருந்த என்னோட அம்மா இறந்து போனாங்க, அதுக்கான பனிஷ்மெண்ட் லேட்டாக இருந்தாலும் அவளுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. ஹீரோ ரொம்ப வருஷம் கழிச்சு அம்மாவை இப்போ தான் மீட் பண்ணுறான். அவனுக்கும் அம்மா உயிரோடு இருக்கிறது சந்தோஷம்தான். சின்ன வயசுலேருந்தே மிஸ் பே இவங்கிட்ட உங்கள் அம்மா ஒருத்தன் கூட ஓடி போயிட்டாங்க அப்படின்னே தான் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ என்னோட அம்மாவை கொல்ல ட்ரை பண்ணிட்டு எங்கள் வீட்டுக்கு வரணும்னு நினச்சிங்களா அப்படின்னு அவனும் கோப்படுறான். இப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போன பிறகு அப்பாவை எப்படி விட்டு வைக்கிறது அப்படின்னு ஓட்டிங் போட்டு இப்போ அப்பாவையும் கம்பெனிலேருந்து தூக்கிட்டாங்க. ஸோ பேட் பீப்புள் எல்லாருக்குமே அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் கிடச்சிருச்சு. அடுத்து ட்ராமாவோட ஃபைனல் சீனாக ஹீரோ ஹீரோயினோட வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டை காமிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் அவங்க லைஃப்பை ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி காமிச்சு இந்த ட்ராமாவை எண்ட் பண்ணியிருக்காங்க. ட்ராமா எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். See you all in next video. Thanks for watching.